ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெமோரா கண்டம். 1500 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த நிலம் பரப்பு தான் லெமோரா கண்டம். அங்கே மனிதர்கள் மிக 6 அடி உயரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு அந்த லெமோரா கண்டம் எங்கே இருக்குன்னா ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இடத்துல கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் குறிப்பிடப்பட்டது என்னென்னா ஸ்ரீலங்கா அது பக்கத்தில் கொஞ்சம் இருக்குன்னு தான் சில ஆராய்ச்சிகள் குறிப்பிடப்படுது. அங்கே தான் இருக்கும். என்ன 3 கடல்கள் சங்கமிக்கக்கூட இடத்துல இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க சில ஆராய்ச்சிகள். ஆனால் அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் மிகவும் சண்டை இல்லாமல் சமாதானமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போவுமே இறைவனை தியானிக்கக்கூடிய ஆட்கள் ஆட்களாக இருந்தாங்க. பஞ்சலி முனிவர் கூட அந்த காலத்தில் வாழ்ந்த கட்டினாங்க. அகத்தியர் மாமுனி, பழஞ்சலி முனிவர், யோகாசனம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அவர் தான் பழஞ்சலி முனிவர். அப்படி நிறைய மகா சித்தர்கள், மகா முனிவர்கள், மகா ஞானிகள், மகா தெய்வங்களுடைய அவதாரங்கள், அப்படி சில பல நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த லெமோரா கண்டம் தான் நிலப்பரப்பு இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் அது கடற்கரைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் தப்பு. ஸ்ரீலங்கா பகுதியில் தான் இருக்குது. லெமோரா கண்டம் குறித்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள் 2 மனைவிகள் 3 மனைவிகள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க ஏன் சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா, அந்த நிலப்பரப்பு இருக்கக்கூடிய அந்த இடம் தெய்வீகமாக இருக்கும். இப்போது அவங்க தியானத்திலே ஆழ்ந்து அவங்க நல்ல சிந்தனைகள், தெய்வ ஆற்றல்கள் பெற்றவங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஆதி தமிழர்களுடைய அந்த நிலப்பரப்பு தான் அது. அவங்க ரொம்ப செல்வ செழிப்பாகவும் ரொம்ப இதாக இருந்தாங்க. தங்கங்கள் உருவாக்கக்கூடிய அந்த வித்தைகள் அப்படி நிறைய விஷயங்கள் கட்டி கொண்டு அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல சித்தி அடைந்திருக்காங்கன்னு அப்படி சொல்லப்படுது. ஆனால் அந்த நிலம் ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஸ்ரீலங்காய்க்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு தீபனும் கூட சொல்லப்படலாம் ஸ்ரீலங்காய்க்குள்ளே. அப்படி அழகான ஒரு லெமோரா கண்டம் தான். இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.